ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மைண்ட் மேப் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நான் லாஸ்ட் டைம் நடந்த 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஜூனியர் பேலிஃப் எக்ஸாமுக்கு நான் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பருடைய அனலைசஸை இங்கே பார்க்கலாம். ஒரு கொஸ்டினை கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நல்லா அனலைஸ் பண்ணி அதனுடைய வெயிட்டேஜ் பொறுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அனலைசஸை இப்போ பார்க்கலாம். ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா 150 கொஸ்டினுக்கு எக்ஸாம் இருந்தது. அதில் 50 கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழில், ஸோ 100 கேள்வி அப்படிங்கிறது ஜிஎஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த வகையில் நம்ம தமிழ் கொஸ்டினுடைய அனலைசஸை பார்ப்போம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து 21 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ 9ஆம் வகுப்புலேருந்து 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ 8ஆம் வகுப்புலேருந்து 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 7ஆம் வகுப்புலேருந்து 7 கேள்வி, 6ஆவது வகுப்புலேருந்து 8 கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போன முறை 10ஆம் வகுப்பு தமிழில் இருந்து தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 8ஆம் வகுப்பு, அடுத்தது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த வகையில் அமைஞ்சிருந்தது. சரிங்களா? ஸோ அடுத்தது ஜிஎஸ் பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ்சியினுடைய 100 மார்க் கேள்வியில் அதிகமான கேள்விகள் எதிலிருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா சயின்ஸிலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே பயாலஜிலேருந்து 19 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 11 கேள்விகள், ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஜியாகிரஃபியிலேருந்து உங்களுக்கு 10 கேள்வி, ஐஎன்எம்லேருந்து 10 கேள்வி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 11 கேள்விகள், ஸோ பாலிட்டியிலேருந்து 11 கேள்வி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேலேருந்து 7 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து 4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர்லேருந்து 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மேக்ஸ்லேருந்து 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுலேயுமே மேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 5 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் அண்ட் 2D இந்த டாபிக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஈச் ஒன் சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வருகின்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸில் எந்த விஷயத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.